ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நோவாவுக்கோ கிருபை. ஆதியாகமம் 6:8 சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் கர்த்தர் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களை வேதத்தில் காணலாம். முதலாவதாக, அவருடைய குடும்பம் முழுவதற்கும் இரட்சிப்பை கட்டளையிட்டார். இரண்டாவதாக, அவர்களை பற்றிய பயத்தை சகல ஜீவராசிகளுக்கும் ஏற்படுத்தினார். மூன்றாவதாக, நோவாவின் குடும்பத்தார் மேல் அளவற்ற கிருபை பாராட்டினார். கிருபை ஒரு அருமையான பாதுகாக்கிற வேலி. கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது அங்கே அடைக்கலமும் பாதுகாப்பும் உண்டு. கொப்பேர் மரத்தால் செய்யப்பட்ட பேழை நோவாவுக்கு அடைக்கலமாயிருந்தது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெறாமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 54:10. ஒரு மனிதன் தேவனுடைய கிருபையை அற்பமாய் எண்ணி மனம் போன போக்கில் ஜீவிப்பான் என்றால் கர்த்தர் அந்த கிருபையை அவனை விட்டு விலக்குவார். பாதுகாப்பின் வேலியை அகற்றி விடுவார். அப்பொழுது சாத்தானும் உலக அழிவுகளும் அவனை தாக்குவதற்கு அது வழிவகுக்கும். சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தும் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் கர்த்தர் தம்முடைய கிருபையை அவனை விட்டு விலக்கினார். அதைத் தொடர்ந்து பொல்லாத ஆவி சவுலை பிடித்து வாதித்தது. 2001 ஆண்டு அமெரிக்காவின் பெருமையாக எண்ணப்பட்ட இரட்டை மாடி கட்டடங்கள் தகர்க்கப்பட்ட போது கர்த்தர் அந்த தேசத்தை விட்டு தம்முடைய கிருபையை அகற்றுகிறாரோ என்று தேவ ஊழியர்கள் எண்ணினார்கள். பிற்பாடு அமெரிக்காவை திரும்ப திரும்ப சந்தித்துக் கொண்டிருந்த பெரும் புயலும் கடும் மழையும் இயற்கை சேதங்களும் தேசத்தை எச்சரிக்கவே கர்த்தர் அனுப்புகிறார் என்பதை பெரும்பாலான மக்கள் சிந்திக்க தவறிவிட்டார்கள். இப்படிப்பட்ட பேரழிவுகள் ஏற்படும் போதெல்லாம் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பாவங்களை அறிக்கையிட்டு தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் கர்த்தரும் மனமிறங்குவார். தாம் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதிருப்பார். 1945 ஆண்டு நடந்த 2ஆம் உலக மகா யுத்தத்தில் ஹிரோஷிமா நாகசாகி தீப்பிடித்து எரிந்து அழிந்தது. ஆனால் அந்த அழிவின் மத்தியிலும் ஒரே ஒரு வீடு மாத்திரம் கொஞ்சமும் சேதமடையாமல் நிலைத்து நின்றது. ஜப்பானில் உள்ள அத்தனை விஞ்ஞானிகளுக்கும் அரசாங்கத்திற்கும் ஒரே ஆச்சரியம். இந்த வீடு அழிக்கப்படாமல் நிலைத்து நின்றதின் காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்த்தார்கள். முடிவில் எங்களுடைய வீடு பாதுகாக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு, அது தேவனுடைய கிருபை என்று அந்த வீட்டுக்குள் பாதுகாக்கப்பட்ட கிறிஸ்தவ மிஷனரிகள் சொன்னார்கள். தேவ பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டிலே நோவாவுக்கு பாராட்டின கிருபையை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் அருள்வாராக. கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருப்பார். 46ஆம் சங்கீதம் 1 வசனம். இன்றைய நினைவிற்கு 103ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது.
இன்றைய வேத வாசிப்பு காலை ஆதியாகமம் 10, 11 மற்றும் 12 அதிகாரங்கள். மாலை மத்தேயு 4 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பாதுகாத்து மென்மேலும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென்.